சென்னை பள்ளிக்கரணை அருகே சாதி மறுப்பு சீர்திருத்த காதல் திருமணம் செய்து கொண்ட கல்லூரி மாணவியின் காதல் கணவர் சொந்த அண்ணனால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் காதல் கணவரை இழந்த இளம்பெண் அதாவது ஆணவ படுகொலை நடந்து 2 மாதத்திற்குள் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது பள்ளிக்கரணையில் காதல் கணவர் தனது அண்ணால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை நினைத்து சர்மிளா தினமும் வேதனையில் தவித்துக் கொண்டிருந்தார். பிரவீன் குடும்பத்தினர் ஆறுதல் கூறினார். ஆனாலும் அந்த ஆறுதலை சர்மிளா ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த நிலையில் கடந்த 14ஆம் தேதி வீட்டில் தனியாக இருந்த சர்மிளா தற்கொலை செய்து கொள்ள முடிவு செய்தார். அதன்படி வீட்டில் உள்ள ஃபேன் கொக்கியில் சுடிதார் துப்பட்டாவை தூக்கிட்டு தொங்கினார். இதை வீட்டில் உள்ளவர்கள் பார்த்து அவசரமாக காப்பாற்றி குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கிருந்து சர்மிளாவை மேல் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்த்தனர். அங்கு தீவிர சிகிச்சை இருந்த சர்மிளா சிகிச்சை பலனின்றி நேற்று இரவு உயிரிழந்துள்ளார். இதையடுத்து பள்ளிக்கரணை போலீசார் மருத்துவமனை தகவலின் பேரில் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு சென்று சர்மிளாவின் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். பெற்றோரின் எதிர்ப்பை மீறி சாதி மறுப்பு சீர்திருத்த காதல் திருமணம் செய்து கொண்ட கல்லூரி மாணவியான இளம்பெண் ஒருவர் காதல் கணவரை சொந்த அண்ணனால் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட சோகத்தில் தனது கணவர் கொலை செய்யப்பட்டு 2 மாதத்துக்குள் தானும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சென்னை புறநகர் பகுதியில் ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிரவீன் தனக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது என்று பள்ளிக்கரணை காவல் நிலையத்தில் புகார் செய்த போதே போலீசார் விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுத்திருந்தால் கடந்த பிப்ரவரி மாதம் நடந்த ஆணவ படுகொலை தடுத்திருக்கலாம். அதே போல் இப்போது சர்மிளா உயிரிழக்கும் நிலையிலும் ஏற்பட்டிருக்காது. போலீசாரின் அலட்சியத்தால் 2 உயிர்கள் பலியான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இறந்து போன சர்மிளா கடிதம் ஒன்று எழுதி வைத்துள்ளார். அதில் என் சாவுக்கு காரணம் தனது தாய் தந்தை சகோதரர்கள் தான் காரணம் என எழுதி வைத்துவிட்டு சர்மிளா தற்கொலை செய்து கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.